ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும். யாருடைய நாமத்தினால்? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. எப்படி கொடுக்கப்படும் என்று சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தரும் இரட்சகரும் தேவன் என்றும் யாரெல்லாம் விசுவாசித்து பாவத்தை அவரிடத்தில் அறிக்கை செய்து மனம் திரும்பி அவர் நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த அனுக்கிரகம் கிடைக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் என்று சொல்லும் போது புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறார். பரலோகத்துக்குரிய அதிகாரத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்தின் மேல் எங்களுக்கு அதிகாரம் செலுத்த முடியும். சாத்தான் மீதும் நாங்கள் அதிகாரம் செலுத்த முடியும். பாவத்தின் மீதும் நாங்கள் அதிகாரம் செலுத்த முடியும். சாபத்தின் மீதும் நாங்கள் அதிகாரம் செலுத்த முடியும். எதையுமே மாற்றி அமைக்கக்கூடிய, எந்த சூழ்நிலையும் வெற்றியாய் மாற்றக்கூடிய தேவனுடைய பிரசன்னம் நம்மை நடத்தும் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரியவர்கள் மாத்திரமல்ல, நாங்கள் பரலோகத்துக்குரியவர், பரலோக குடியுரிமையை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஆமென், ஆமென்.